மீடியா எல்லாமே சொல்றது வந்து இது ஒரு 4 முனை போட்டின்னு தானே சார் சொல்றாங்க. எது? இது மொத்தமாவே ஒரு 4 முனை போட்டி. கண்டிப்பா டஃப் சரி, அந்த இருக்கும். ஒரு 4வது கட்சிய பத்தி நான் பேசுறதுக்கு ஆர்வமே இல்ல எனக்கு. எது நல்லது சார்? அது கண்டிப்பா வந்து அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. ம். எங்களோட வேட்பாளர் நல்ல ஒரு வேட்பாளர் தான். நல்ல ஒரு ஹியூமன். நெறைய பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஓகே. பட் அவங்க தலைமை இன்ஃபாக்ட் அவங்களோட ஒரு கட்சியில உள்ள ஒரு இவரே எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னோட ஒரு என்னோட ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரே வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் வந்து, எங்களுக்கு பெரிய பிரச்சனையே எங்க தலைவர் தான். ஏதாவது பேசி வச்சுட்டு போயிருவாரு. நாங்க அப்புறம் முட்டு குடுக்க வேண்டியதா இருக்கு. அப்படின்றத சொல்லியிருக்காரு. அந்த தலைவர் தான் இவங்களோட பிரச்சனை. இப்ப அதுக்கு மேல ஒருத்தர் கத்திட்டு இருக்காரு, கூவிட்டு இருக்காரு. அவர் நெனச்சிட்டு இருக்காரு யூடியூப் வீடியோ மாரி, யூடியூப்ல அவருக்கு லைக்ஸ் வர்ற மாரி, இல்ல யூடியூப்ல இது வியூஸ் வர்ற மாரி பொதுக்கூட்டத்துல பேசினாலும் நடக்கும்னு. ஆனா அது வந்து கண்டிப்பா மக்கள் அதெல்லாம் நிராகரிக்கப்பட்ட ஒரு இது. நான் பெர்சனலா சர்வேஸ் எடுத்ததுல, அவங்க ஸ்டார்ட்டிங்ல ஒரு 1 1/2 இயர்ஸ் பேக் ஒரு 6, 7% இருந்தாங்க. இன்னைக்கு வந்து 2%க்கு கீழ தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். இது வந்து மும்முனை போட்டி கூட கிடையாது. இருமுனை போட்டி தான். என்ன பொறுத்தவரைக்கும் இங்க. இங்க வந்து கண்டிப்பா அது வந்து டிவிகே வெர்சஸ் பிஜேபி. பிஜேபிய நாங்க காலி பண்றோம்.